ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் சீரீஸை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தடயம் வெப் சீரிஸை பற்றி தான் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் சமுத்திரக்கனி, சிவாடா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். இந்த சீரீஸோட கதை என்னன்னா, ஹீரோ சமுத்திரக்கனி வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கொஞ்ச நாளையில் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே போகிற ஐடியாவில் தான் இருக்காரு. ஏன் அப்படி இருக்காருன்னா, அவருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா போலீஸும் இவங்கள வச்சு பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அதனால இந்த போலீஸ் தொழிலே வேணான்னு சொல்லிட்டு வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடலாங்கும் போது தான் ஒரு கேஸ் வரும். அந்த கேஸில் வந்துட்டு கொடூரமாக 2 கப்பிள்ஸை கொன்று அவங்களோட தாலியும் அரணாக்கொடியும் திருடிட்டு போயிருப்பாங்க. மிச்சம் எதையுமே எடுத்துட்டு போகாம அப்படியே விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. இதை வந்து சமுத்திரக்கனி அப்படியே விசாரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு புதுசா இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு சேர்றாங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே. அப்படி வரும்போது தான் இவங்களுக்கு அந்த கேஸோட விவரம்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறமா சமுத்திரக்கனியோட நடவடிக்கைகளும் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் டைம்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதான பேட் இம்ப்ரெஷன் ஏற்பட்டது சமுத்திரக்கனிக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் பார்க்குற இடம்லாம் அவங்கள தப்பாவே நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தான் கூட வேலை செய்கிற ஒரு ஆள்கிட்ட ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க, ஏன் இவர் இப்படி இருக்காரு, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு. இவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு இவரை ப்ரொமோஷனு மேலே எதுவுமே போக முடியாமல் கூட இருக்க ஆஃபீஸர்ஸே இது பண்ணிட்டாங்க. அதனால தான் அவர் வந்துட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட வேலை செய்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கொஞ்சம் மனமாற்றம் அடையுது. அவங்க மேலே இருக்க பேட் இம்ப்ரெஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கொலை நடக்குது. அதையும் வந்து சமுத்திரக்கனி விசாரிக்கிறாரு. இந்த டைமு அந்த லேடி போலீஸ், அதாவது ஹீரோயினும் பார்க்குறாங்க. என்னடா இவர் வினோதமாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட டிஎஸ்பி வந்து இந்த கேஸை பிடிச்சாகணும், இது எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் போட்டு போறாரு. அப்போ டீம்ல வந்துட்டு சமுத்திரக்கனியை சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர் வந்து முடியாதுன்றவாரு. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா பேசி சமாளிச்சு சமுத்திரக்கனி அந்த கேஸ்குள்ள கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய ஆரம்பிக்கும். என்னன்னா, அந்த கொலை நடக்கிறது எல்லாமே கப்பிள்ஸ் தான். அதுவும் தனியா இருக்கும் போதுதான் இந்த கொலைங்கெல்லாம் நடக்குது. குறிப்பா அவங்க எடுத்துட்டு போறது வெறும் தாலி செயினும் அரணாக்கொடி மட்டும்தான். வேற எதுவும் பணம் காசு எதுவுமே எடுத்துட்டு போறது இல்ல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஆந்திராவை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஊர் வந்துட்டு ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இருக்கு. அதனால ஆந்திராக்காரங்க தான் வந்து இங்க செஞ்சுட்டு போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் ஆந்திரா பக்கம் போய் விசாரிக்கிறாங்க. எந்த க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாத்தையும் கைவிடுற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சமுத்திரக்கனி ஒரு ஐடியா பண்றாரு. நாம ஏன் கொன்னவங்களை தேடணும், இந்த செத்து போனவங்கள மூலியமா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தேடுவோம் அப்படின்ற மாதிரி தேடும் போது தான் அந்த 2 பேருமே சிக்குவாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது என்னன்னா, அவனுங்க 2 பேரும் சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு ஒரு கோழி கடை வச்சிருக்கானுங்க. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரங்க வந்துட்டு இவங்க 2 பேத்து மேலேயும் திருட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிடுவாங்க. அவனுங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்கிறதுனால ஒட்டுக்காத எதையா இருந்தாலும் செய்வான்ற காரணத்தினால அவனுங்களை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு பெரிய ஆளு கட்சிக்காரரு எம்எல்ஏ அவரோட தப்பெல்லாம் இவனுங்க மேல போட்டு ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. ஆனா இவனுங்க நாங்க எதுவும் தப்பு பண்ணல, எங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கு, இதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா போலீஸ்காரன் ஒத்துக்கவே மாட்டான். இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி குடும்பத்தெல்லாம் டார்ச்சர் பண்ணி இவங்களை ஒத்துக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் அவன் பொண்டாட்டி, அவன் மாமனாரு, தங்கச்சி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஊர்ல ஆனா சேர்த்திக்க மாட்டாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாம தங்கச்சியை மட்டும் விட்டுட்டு அவங்க ஒய்ஃபும் அந்த மாமனாரும் இறந்து போயிடுவாங்க. தங்கச்சியை மட்டும் விட்டுட்டு இந்த அதிர்ச்சியில அவங்க தங்கச்சிக்கு சித்தப்பிரம பிடிச்சி பைத்தியமாயிரும். இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவானுங்க. இந்த போலீஸ்காரங்களை சும்மாவே விடக்கூடாது, இவனுங்களை அலைய விடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பானுங்க. அதனாலதான் இத்தனை கொலைகளையும் செய்வானுங்க. அதுக்கப்புறமா எதர்ச்சியா ஒரு நாள் சமுத்திரக்கனியோட வண்டி நின்று போயிடும். கரெக்டா கொலைகாரங்க வீட்டு முன்னாடி நின்று போயிடும். ஆனா அப்போ வந்து சமுத்திரக்கனிக்கு இவங்க தான் கொலைகாரங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்களோட ஹெல்ப்போட அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாரு.
அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ஃபர்தரா மூவ் பண்ணி பார்க்கும்போது தான் ஜெயிலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும் போது செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இவங்களோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும், கைரேகை இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதை வச்சு மேட்ச் பண்ணி இவங்க தான் அவங்க அப்படின்றது தெரிஞ்சு டைரக்டா அந்த வீட்டுக்கே போவாங்க. ஆனா இவங்க 2 பேருமே தப்பிச்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவனுங்க போவானுங்க. ஒரு இடத்துல மாட்டிக்குவானுங்க. மாட்டிக்கிட்டு சமுத்திரக்கனி பிடிச்சிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பார்டருக்குள்ள வச்சு அவனுங்க 2 பேத்தையும் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அவனுங்க சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்லுவானுங்க. சொன்ன பிறகு அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாரு. ஆனா அது எதையுமே தன்னோட சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட காட்ட மாட்டாரு. சும்மா விசாரிச்சுட்டு இருந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவரோட டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா அவனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு 2 பேத்தையும் நிக்க வச்சிருக்காங்க. நிக்க வச்சு 2 பேத்தையும் அங்கேயே சுட்டு கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா தான் சமுத்திரக்கனி ஒரு முடிவு பண்றாரு. நாம இனிமே விஆர்எஸ் வாங்கக்கூடாது, நாம இவனுங்களை எதிர்த்து போராடணும். இந்த மாதிரி காவல்துறையினாலதான் நிறைய கிரிமினல்ஸ் உருவாகுறாங்க, இவங்களை எதிர்த்து நம்ம போராடணும்னு சொல்லி அந்த 2 பேர் செத்து போனவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டு அதுல போராட தயாராகிறாரு. அதோடய இந்த கதையை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் நல்லா இருக்கு. சமுத்திரக்கனியோட நடிப்பு, ஷீவடாவோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கதை ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்ததுனால ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் பழைய கதையா இருந்தாலும் இது உண்மை நிகழ்வுகளை வச்சு அடிப்படையாக வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. சில பல ட்விஸ்ட்டுகள் இருந்தாலும் அது எல்லாமே நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.